ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சந்தேகப்படாத. ஒரு சத்தம் தான் வருது, சொல்லுங்க. சந்தேகப்படாத. என்ன எல்லோரும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் சந்தேக ஆவியோடு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. சந்தேகப்படாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கண்டு. சந்தேகப்படாது. சந்தோஷப்படாதன்னு சொல்லிடாதீங்க. சந்தேகப்படாத. கர்த்தர் எவ்வளவு பேசினாலும் அந்த நிமிஷம் வரைக்கும் தான். பிறகு வெளியே போகும்போது சந்தேகத்தை தூக்கி திரும்ப தலையில் வச்சுக்கிட்டு திரும்ப போக வேண்டியதான். சந்தேகப்படாதே. என்ன சந்தேகம் வந்துட்டு யாருக்கு வந்தது? நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்வார். சந்தேகப்படாதே. சத்தமாக சொல்லலாமா? இனிமேல் சந்தேகமே படமாட்டேன்னு சொல்கிறேங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஏகப்பட்ட சந்தேகத்தோடு உட்காந்துருக்கீங்க. சரி, உங்கள் சந்தேகம் இன்றைக்கி சரியாயிடும். ஆமேனும் வருது பாருங்களேன். அப்போ எவ்வளோ மனசுக்குள்ளே இருக்குது. ஆவியானவரை சரியாக நடத்துவார். என்னப்பா இதையே காலம் முடிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? அது நினிவே மக்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள். வலது கைக்கும் ஆமாம் பாவம், மனசில் இருக்கிறதெல்லாம் பாவம், இப்படி சொல்ல வச்சுட்டீங்க. ரைட். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை, 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? நீர் தீங்கு வரும்படி தீங்கை அனுமதித்தது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு, நான் உம்முடைய வார்த்தையை கொண்டு, உம்முடைய நாமத்தை கொண்டு பேசினதை பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல், பார்வோனிடத்தில் சென்றது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீர் உமது ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். விடுதலையே பண்ணவில்லையே ஏன் என்று கர்த்தரிடத்தில் மோசே கேட்கிறான். அந்த வசனத்தில் அழகா இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்தில் 430 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணதுக்கு 430 வருஷம் பனிஷ்மெண்ட். ஆபிரகாம் செய்த தவறு. ஆண்டவர் பலி செலுத்த சொன்னப்போ பலி செலுத்தினா எல்லாமே ரெடி. ஆனால் பெரிய காளைகளை எல்லாம் மிருகத்தை வெட்டி பலிபீடத்தில் வச்சுட்டான். சின்ன பறவையை என்ன செய்யலையா, சின்னது தானேன்னு விட்டுட்டானா. அந்த பறவை அந்த பலிபீடத்தை எல்லாம் பலியெல்லாம் மிதித்து அசுத்தமாக்கிட்டு, அது தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை, தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமுக்கும் நித்திரை வந்துட்டு, அது நேரத்தில் இந்த பறவை அசுத்தம் பண்ண உடனே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறார். உன்னுடைய ஜனங்கள் தங்களுக்கு சொந்தமில்லாத அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள். இத்தனை ஆண்டுகள் சொல்லிட்டார். அது நிறைவேறும்படி காலங்கள் வந்தது. தம்முடைய ஜனங்களை எகிப்துக்கு ஆண்டவர் அடிமைகளை கொடுத்தார். 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்து, மோசே மோசே முச்செடியில் தான் பேசி ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ மோசே அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் ஆரோனை கூட அனுப்புகிறார். போயிட்டு, நான் சொல்கிறது போல் போய் சொல்லுப்பா, பேசுப்பா, ஜனங்கள் விடுதலை பெறதுக்கு பார்வோனிடத்தில் உன்னை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அற்புதங்கள்லாம் செய்ய வச்சு ஆண்டவர் அனுப்புனார்.
மோசே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ வந்து கேட்குறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அங்கே அனுப்புனீங்க? ஏன் அனுப்புனீங்க? நான் போய் நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்களோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த 23வது வசனத்தில் இருக்குது, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை அதிகமாக உபத்திரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாயா. ஏன் என்னை அனுப்புனீங்க? ஏன் இந்த ஜனங்களை இப்படி உபத்திரப்படுத்துறீங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துட்டு, விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, பார்வோனை அனுப்புவானா அனுப்ப மாட்டானா, ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே வந்துட்டு, நல்ல வேலை சந்தேகம் வந்து வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்கல, நேராக கர்த்தர்கிட்ட போனான். மனுஷங்கிட்ட போயிருந்தால் பல ஆலோசனைகளை கொடுத்துருப்பாங்க. பைத்தியக்காரனையா நீ, சும்மா போய வேலையை பார்த்துட்டுன்னு இருப்பான். அவளுக்கு பார்வோன் ராஜா, வேர்ல்டுலேயே அவன் வல்லரசாக இருக்கான், அவன் தான் பெரிய ராஜாங்கம், இராணுவங்கள் இருக்குது. நீ ஒத்தாளு போய் என்னது பண்ண போகிற? ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு பொழப்ப பார்த்துட்டு போயா, ஆட்டை மேய்ச்சாலும் 4 குட்டியை போடும், நீ வசதியாக போகலாம். ஆலோசனை நிறைய சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் மோசே சரியான ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரிடத்தை அனுப்புன யார் அனுப்புனாரோ, யார் மோசையை அழைத்தாரோ அவர்கிட்டே போய் கேட்குறான். அந்த வசனத்தில் அவன் திரும்பி போய், இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே, ரொம்ப உபத்திரவம் பண்ணிகிட்டு இருக்கிறான், உபத்திரவத்தில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நீ அவங்களுக்கு தீங்கு ஏன் அனுமதிச்சிங்க ஆண்டவரே? என்னை ஏன் அனுப்புனீங்க? அங்கே எதுக்கு அனுப்புனீங்க? அனுப்புனது போல் நான் போய் சொன்னேன் இல்லையா? சொன்ன உடனே விடுதலை ஆக்கணுமே இல்லையா? இல்லையே. ஏன் அனுப்புனீங்க? ஏன் அவங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறான் ஒரு கேள்வி, சந்தேகத்தோட. விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, அவனுக்கே தெரியாது. அப்போது இதை போல் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இயேசு தான் நம்மளை அழைச்சார். உங்களை என்னை யார் அழைச்சா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலரை இயேசு அழைக்கலைன்னு நினைக்கிறேன். இயேசு அழைக்கிறார்னா ஜீசஸ் கால்ஸ் இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். உங்களை என்னையும் அவர் தான் அழைச்சிருக்கிறார். எதுக்காக அழைச்சார் தெரியுமா? அவரோடு கூட இருக்க, அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜனமாக இருக்க. இதுக்காக தான் அழைச்சார். முதல்ல அவரோடு கூட இருக்கணும், அதுக்கு தான். இப்போ மோசையை ஆண்டவர் அழைத்தார். மோசையை ஆண்டவர் அழைத்தார். அழைச்ச பிறகு எல்லாத்தையும் சொன்ன, அவன் குறையெல்லாம் சொன்ன, ஆண்டவர் விட்டப்பாடுகளை அழைச்சி கொண்டு போயிட்டார். பார்வோன்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆரோனும் மோசையும் போய் பார்வோன்கிட்ட பேசுகிறான்னா, எங்கள் ஜனங்களை விடுதலை ஆக்கணும், நாங்கள் போய் தேவனை ஆராதிக்கணும். இப்போ ஆராதனை பண்ண முடியாமலே நாங்கள் இவ்வளோ வருஷமாக அடிமைகளாக இருக்கிறோம், கர்த்தருக்கும் எங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இவன் எப்போ கர்த்தர் என்னை அனுப்பினார் நீ போய் சொல்லுன்னு சொன்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தானோ, அதுலேருந்து பார்வோன் அதிகமான உபத்திரவம் கொடுக்க ஆரம்பித்தானா மக்களுக்கு. அதை தான் வந்து புலம்புறான். ஏன் என்னை அழைச்சிங்க? ஏன் அனுப்புனீங்க? ஏன் இந்த ஜனங்களுக்கு இன்னும் உபத்திரவத்தை அவன் மூலமாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். சந்தேகப்படாத, உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். உனக்கு எப்போ விடுதலை தரணுமோ, எதில் விடுதலை தர வேண்டுமோ, கர்த்தர் சரியாக உங்களுக்கு விடுதலை தந்து நடத்துவார். ஆமாம், உனக்கு விடுதலை தருவார். இதை தான் அவன் சந்தேகத்தோடு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஏன் ஆண்டவரை என்ன அனுப்புனீங்க? ஏன் இந்த ஜனங்களை இவ்வளோ உபத்திரம்? எப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேனோ அதிலிருந்து உபத்திரவம் பாடுகள். சிலர்லாம் நான் எப்போ உபவாசம் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு பிரச்சனை கூடும். என்னது கூடும்? எப்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும்னு முழங்கால் போடுறனோ அப்போல்லாம் எனக்கு தடை வருது, பிரச்சனை வரும். பைபிளை இனி நான் ஒரு முறையாகிலும் முடிக்கணும்னு எடுத்து வாசிக்கிறேன், கொட்டாவியாக வரும். அது கொட்டாவி இல்லை, கெட்ட ஆவி. கொட்டாவி வரும். வந்து இந்த வேதத்தை தொடங்க முடியாது.
அப்படியே வாசிட்டு ஒரு சாப்டரில் ஒரு வசனம் வாசிட்டு செகண்டுக்கு போகிறதுக்குள்ளே அப்படியே கண் இழுத்துட்டே போயிடும். பைபிள் பொத்துன்னு கீழே விழுவும். எந்திரிப்போம், உட்காந்துக்கிட்டே முழங்க இப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். தலை டங்கு டங்குன்னு இப்படி ஆடும். அது தூக்கத்தில் ஆடுறது. என்ன தூக்கத்தில் ஆடுறது? ஜெபம் பண்ணும்போது பைபிளை திறந்து வச்சுட்டு இருப்பாங்க, நல்லா கொரட்டை விட்டுட்டு டர்ன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பைபிள் விரிச்சு இருக்கும். இதெல்லாம் சில பலவீனத்தினாலும் வரும். சில இது எப்பயோ ஒன்ஸ் வருதுன்னா பலவீனம். அடிக்கடி நீ பைபிளை திறந்தாலுமே அப்படி தான் இருக்குது. தூக்கமும் கொட்டாவியும் தான் வருதுன்னா அந்த ஆவியை துரத்தணும். முதல்ல அல்லேலூயா, அந்த ஆவியை துரத்தணும். இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகப்படாத, கிடைக்கும். கிடைக்கின்ற விசுவாசிக்கிற பிள்ளைங்க அல்லையில சொல்லுங்களேன். இவ்வளோ பேருக்கு கொட்டாவி வருது. அதான் சொன்னாங்க, வலது கைக்கும். உங்களால் எத்தனை பேருக்கு கொட்டாவி வருதுன்னா வெக்கப்பட்டு தூக்க மாட்டீங்கல்ல, அப்போவும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க சொல்கிறீங்க பற்றியா? மனசார சொல்கிறீங்க. சின்ன பிள்ளைய போல் என்ன செய்யிட்டோம், மாறினா பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னார்ல. அதனால் இதில் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக நினச்சிட்ருக்கோம். என்னென்னா சில தடைகள் வரும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்ன ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், பதிலே வரல. ஏன்? எதுக்குத்தான் என்னை பிடிச்சிங்க ஆண்டவரே? ஏன் என்னை கூப்பிட்டீங்க? எதுக்காக நான் கிறிஸ்தவளாக மாறி இருக்கிறேன்? ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு பதிலே வரலையே ஆண்டவரே. இந்த மக்களுக்கு இன்னும் உபத்திரம் கூடினது போல் நான் ஞானசானம் மட்டும் எடுக்காத, சர்ச்சுக்கு போ. ஞானசானம் எடுத்தால் கஷ்டம் வருமா, பாடு வருமா அப்படின்னு ஆரம்பத்திலேயே பூஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டுருவான் சில ஆட்கள். ஏன் ஞானசானம் எடுக்காட்டி கஷ்டமே வராதா? எடுக்காத உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரலையா? வருது. ஆனால் ஞானசானம் எடுக்கும்போது தடைகள் வரும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறான், தாவி போகிறானே, பிசாசுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் எத்தனை தடை வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னால் நடந்து போகிறார். நீங்களும் நானும் தடை நீக்கி போடுறதில்ல, நமக்குள்ளே இருக்கிற நம்மை அழைத்த தேவன் நமக்கு முன்னால் போய் தடைகளை என்ன செய்கிறார், நீக்கி போடுகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஆகவே நீ சந்தேகப்படாத, என் ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு வரும், உன் ஜெபத்துக்கு பதில் வரும். அடுத்து மோசே கேட்குறான், கர்த்தர் அதுக்கு சரியான பதிலெலாம் கொடுக்கிறார், அவனை பயன்படுத்துகிறார். சுருக்கமாக தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த 2 வசனங்களில் அவன் கேட்ட கேள்வி, அறிவிச்சதுலேருந்து ஜனங்களை ரொம்ப உபத்திரப்படுத்துறதுக்கு அனுமதிச்சிங்களே, ஏன்? என்ன சொல்கிறேன், ஏன் என்ன அனுப்புனீங்க அங்கே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நோக்கம் இருக்குது. அவனை அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாமல், ஒரு பர்பஸ் இல்லாமல் கர்த்தர் யாரையும் எதை கொண்டு எதையும் செய்யவும் மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார். ஆகவே இந்த நாளில் உன்னுடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்களை மாத்திர வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள், விடுதலையை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதில் சொல்லப்பட்ட வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக, சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாத, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகப்படாத. ஒரு பெரிய சேனை வந்திருக்கு, அது சொல்ற, நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள். முதல்ல சொன்னது சந்தேகப்படாது. இப்போ நீ சும்மா இரு. ஏற்கனவே சும்மா இருந்தால் சொன்னேன்,
ஒரு பிரசங்கத்தை எடுக்கும்போது போன வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஆகுது, ஒரு பிரசங்கத்தை எடுத்திருந்தேன். சும்மா இரு, அவ்வளோதான் செய்தி, தலைப்பு அவ்வளோதான். முடித்த உடனே அவர் சிவமணி வந்து சொன்னார், பிரச்சனை தான், என்ன பண்ண போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரு பிரச்சனை. சும்மா இருன்னு சொன்னது போல் நான் போய் சும்மா ஆண்டவர் பாத்துல உட்காந்துட்டேன். கர்த்தர் அதை சுமூகமாக முடிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமே. அதே அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஜனங்கள், அதாவது இப்போ எல்லாரும் செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க, வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, குடி டென்ட் போட்டிருக்காங்க. இப்போ பார்வோனுடைய ரதங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து வந்திருக்குது, நேரில் வந்திருக்கா. அப்பொழுது ஜனங்கள் அதை பார்த்து பயப்படுகிறார்கள், கலங்கி போயிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மோசே எழுந்து பயப்படாதிருங்கள், ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை விடுதலை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தினுடைய ரதங்களை, இராணுவ வீரர்களை, ரதங்களையும் பார்வோனையும் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சொன்னது போல நடந்ததா இல்லையாங்க? நடந்ததா? அதுதான் சொல்றார் ஆண்டவர் உங்களுக்கும், நீ சந்தேகப்படாத, இப்போ உன்னை நெருக்கி வந்திருக்கு. இதுக்கு முன்னாலே தூரத்தில் இருந்தது, இப்போ ரொம்ப நெருக்கி க்ளோஸாக வந்திருக்கு. உனக்கு பிரச்சனை, போராட்டம் ரொம்ப நெருங்கி க்ளோஸில் வந்திருக்கு. நீ பயந்து போய் கலங்கி போய் சந்தேகப்பட்டு, என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணியும் ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண தான் பிரச்சனை ரொம்ப வருது. வரும், உன்னை தொடாது. வரும் பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உனக்காக அவர் சொல்றார், இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு உனக்கு முன்னால் எந்த பிரச்சனை தலை தூக்கி ஆடிட்டு இருக்குதோ, உன்னை பயமுறுத்திட்டு இருக்குதோ, கலங்க பண்ணிட்டு இருக்குதோ, அதை இன்னையோட கடைசி. இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். அது அன்னைக்கு ஜனங்களுக்கு சொன்னது மோசே கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதே தேவன் தான் என்னையும் அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதே வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக தான் சொல்கிறத. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த பிரச்சனை, மலை போல பயமுறுத்திட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை இனிமேல் காண மாட்டீர்கள், இனிமேல் காண மாட்டீர்கள். 1 செகண்ட் அதில் தொடர்ந்து வாசிமா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். முதல்ல இப்போ நீ பார்க்கிற பிரச்சனை, சூழ்நிலைகள், நெருக்கங்களை, எதிர்ப்புகளை, இனி எந்த காரியத்தை எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி இனி நீ பார்க்க மாட்டேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? நீ விசுவாசத்தோடு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? காண முடியும். முதல்ல இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை காண மாட்டேன். இனிமேல் 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 உன் லைஃப் லாங் வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் பிரச்சனையை இனிமே உன் கண்ணுக்கு முன்னால் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். இனிமே பார்க்க மாட்டார் அந்த பிரச்சனை. ஓவர். 2வது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்கு எதிர்த்து வருகிற சேனைகளை முறியடிக்கிறவர், உங்களுக்காக விடுதலை தந்து உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கிறார். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறவர் முன்னால் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். அடுத்து, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்க இப்ப சொல்லுங்க, இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை இனி காண மாட்டீர்கள். உங்க பேரை சொல்லியே சொல்லுங்க. யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ சொல்லுங்க விசுவாசத்தோடு. உங்க பேரை சொல்லி இப்ப நான் சொல்றேன், சேகர், உனக்கு முன்னால வந்திருக்கிற இந்த பிரச்சனை இனி காண மாட்டாய். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. மௌன ஜபத்துக்கும் ஆண்டவர் கேட்பார். என்ன மௌனமான்றது கேட்பார். இப்போ செகண்ட் சொல்லுங்க. அதில் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்க பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார்.
சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உன் பிரச்சனையை, உன் நெருக்கத்தை, சூழ்நிலைகளை எதிர்ப்ப அவர் பார்த்து கொள்வார். சொல்லிட்டீங்களா? இப்போ தேர்ட் சொல்லுங்க, நீ சும்மா இரு. என் ஆத்துமாவே நீ சும்மா இரு. சும்மா இரு. உன் பேரை சொல்லி சொல்லுங்க. சேகர், ரொம்ப டென்ஷன் ஆகாத, ரொம்ப கவலைப்படாத, நீ சும்மா இரு, அவர் பார்த்துக்கிடுவார். சொல்லியாச்சா? கர்த்தர் செய்வாரா? விசுவாசிக்கிறீங்களா? கேட்குற வார்த்தைக்கு மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ ஒரு நல்ல செய்தி கேட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? உண்மையிலேயே அந்த டிசைட் பண்ணிங்களா? உண்மையிலேயே அறிக்கை செய்தீங்களா? அதை விசுவாசி இருக்கிறீங்களா? அது நடக்குன்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிறீங்களான்றதான் முக்கியம். எவ்வளோ பேர் என்ன செய்தியை கொடுத்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யாமல் போயிட்டா அந்த பிரசங்கம் உனக்கு வேஸ்ட். அடுத்தது இப்போ 3 காரியம் சொன்னீங்க. அதிலே 26லேருந்து 30 வரைக்கும், 14ஆம் அதிகாரம் 26லேருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை பார்த்து, ஜலம் எகிப்தியர் மேலும், ஜலம் எகிப்தியனுடைய சேனைகள் மேலும், அவர்களுடைய ரதங்கள் மேலும், அவர்களுடைய குதிரை வீரர் மேலும், குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள் மேலும் திரும்பி வரும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். உன் கையை சமுத்திர பக்கமாய் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். தன்னுடைய கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில், விடிந்து வருகிற அந்த நேரத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. சமுத்திரம் பிரிந்து மதிலாயிருந்த சமுத்திரம் மறுபடியும் இணைந்து ஒன்றாய் சேர்ந்து வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது, எகிப்தியனுடைய சேனைகள் அதற்கு உள்ளாக வரும் பொழுது, கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கடலின் நடுவே அவர்களை இராணுவம் முழுவதையும் கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து, ஜலம் ஒன்று சேர்ந்து திரும்பி வந்து, ரதங்கள், குதிரை வீரர்கள் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த, அதுக்கு பின்னாடி சமுத்திரத்துக்குள்ள வந்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. பார்வோனுடைய ராணுவத்தை முழுவதையும் ஜலம் மூடி போட்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவன் கூட, ஒரு குதிரை கூட, ஒரு ராணுவ வீரன் கூட உயிரோடு கூட தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ, இஸ்ரவேல் ஜனங்களோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து போய் கரை சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் வலது புறத்திலும், அவர்கள் அது போதுமா? அதில் என்னென்னா, இது முன்னால் வர வேண்டிய வசனம். அதுக்கு பிறகுதான் அவர்கள் அமிழ்ந்து போனது பின்னாடி வரணும். சரியா? அது வாசிக்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சு வாசிக்கிட்டோம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். எகிப்தினுடைய இராணுவத்திற்கும் அதிகாரத்திற்கும் பயமுறுத்துதலுக்கும் கர்த்தர் விலக்கி அவர்களை காப்பாற்றினார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கரை சேர்ந்த தம்முடைய ஜனங்கள் செத்துப்போன பிரேதங்களாய் எகிப்தினுடைய இராணுவ வீரர்கள் கிடந்ததை அவர்கள் கண்களால், செத்து போனது தான் பார்த்தா, சவத்தை தான் பார்த்தாங்க. இன்று காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர்கள் சொன்னார் இல்லையா? அன்னைக்கு சாப்டர் ஓவர் ஆயிட்டு முடிஞ்சிட்டு தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை தந்து நடத்தினார். இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய பிள்ளையானால், கர்த்தரை சேவிக்கிற பிள்ளையானால், கர்த்தர் மேல் பயபக்தி உள்ள ஒரு பிள்ளையானால், ஜெபிக்கிற பிள்ளையானால், கர்த்தரை நம்பி உன் வாழ்க்கை நடத்துகிற, அவரை பின்பற்றி வருகிற பிள்ளையானால், குடும்பமானால், இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த பிரச்சனை, உபத்திரவம், பாடு, வேதனை, எதிர்ப்பு, மனுஷன் மூலமாக வர்றது, பிசாசுடைய
கிரியைகள், உன் குடும்பத்தை நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொன்ன நபர்களால் எத்தனையோ மன உளைச்சல், மன கசப்பு, மன வேதனை, இப்படி உன்னை அடிக்கடி கலங்க பண்ணிட்டு இருக்குதே, உன்னை அழைச்சிருக்கிறார்ல. நீ சந்தேகப்படாத. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரை சேர்ந்துட்டாங்க தான், ஆனால் சமுத்திரத்தில் வழி உண்டாயிருக்குது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், சமுத்திரத்தை கர்த்தர் பிளக்கும் போது ஃபுல்லாக ஜலந்தான். மோசேனுடைய கையில் இருந்த கோலால் அடிப்பா அப்படின்னார். போய் அடித்தான். அவன் அடித்ததுனால அல்ல, கர்த்தர் சொன்னதுனால. அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. சமுத்திரம் பிளக்கும்படி அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவர் இந்த சமுத்திரத்துக்கு ஊடாக நடந்து வந்த பாதையாது, உள்ள நடந்து போன பாதை. அவர் நடந்த பாதையில தம்முடைய ஜனங்களை மட்டும்தான் அந்த பாதையில கர்த்தர் அனுமதிச்சார் கரை போய் சேர்றதுக்கு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் கரையில நிக்கிறாங்க. ஆனா பயமுறுத்துகிற சேனை, எகிப்தினுடைய ராணுவம், பார்வோனுடைய ராணுவம் முழுவதும் சமுத்திரத்துக்கு வருது. ஆண்டவர் மோசை கொண்டு சமுத்திரத்தை பிளந்தது ஒரு அற்புதம். வெட்டாந்தரை ஆக்கினது ஒரு அற்புதம். தண்ணீர்கள் இரண்டு பக்கமும் மதில் சுவராய் கல்லாய் உறைந்து போச்சான். தண்ணீர் மதில் போல நின்னுதான், அது ஒரு அற்புதம். அந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் வெட்டாந்தரை. தண்ணியும் ஐஸ் கட்டியும் ஒன்னா இருந்தா கரைஞ்சிரும் ஐஸ். ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் ஐஸ் கரையவே இல்லை. மதில் சுவரை போல ஆண்டவர் வச்சிருந்தார். எல்லா லட்சக்கணக்கான மக்கள் கரை போற வரைக்கும். இப்ப அவங்க எல்லாம் கரை போயிட்டாங்க. வெட்டாந்தரை, தண்ணி வடிஞ்சா சகதியா இருக்கும். வெட்டாந்தரையானது அது ஒரு அற்புதம். என் ஜனங்க கஷ்டமில்லாம கரை சேரணும், கடினமா போகக்கூடாது. அதுக்காக கர்த்தர் வெட்டாந்தரையை உண்டாக்குனார். அது ஒரு அற்புதம். இன்னும் இதுக்கு மேல ஒரு அற்புதம் என்னன்னா, ஜனங்கள்லாம் கரை சேர்ந்துட்டாங்க, சத்ருவும் அது பின்தொடர்ந்து வர்றான். இப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே உன் கையை நீட்டி சமுத்திரத்தை சேர்த்து நீ சொல்லு, உன் கையை நீட்டு அப்படின்னார். அதை பார்த்து நீ பேசு, நீ பேசு. சமுத்திரம் இணையணும். பிரிந்திருக்கிற அந்த சமுத்திரம் உனக்கு வழியை அனுப்பினது. இப்போ நமக்கு அது அனுகூலம், சத்ருவுக்கு அது ஆபத்தாக முடிஞ்சது. நீ உன் கையை நீட்டி பேசு. சமுத்திரமே நீ இரண்டாக இணையணும். எகிப்தினுடைய இராணுவம் தொடர்ந்து வரக்கூடாது. அந்த எகிப்தினுடைய சேனைகள் அழிக்கப்படணும். அப்படி நீ கை நீட்டி பேசு பானார். உன் கையை நீட்டுண்டார். கையை நீட்டினா, ஏன்னா எத்தனை பேருடைய கை சுத்தமா இருக்குதுங்க? உன் கை சுத்தமா இருந்தா உன் கை மூலம் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீ வியாதியை உள்ளவங்களுக்கு கையை வைக்கும் பொழுது சுகமாகும். பிசாசு பிடித்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடும். செய்வினை, மாந்திரிகம், பில்லி சூனி, ஏவல், அதுக்காக அப்படிப்பட்டவங்க ஜனங்களுக்காக நீ தைரியமா போய் ஜெபம் பண்ணலாம். அது உன்னை ஒண்ணும் பண்ணாது, ஒன்னும் செய்யாது. நீ கர்த்தர் உனக்கு முன்னால இருந்தா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, எந்த மாந்திரிகமோ செய்வினையோ பில்லி சூனியமோ ஏவலோ உன்னை ஒன்று தொடக்கூட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. பயப்படாத, பயப்படாத. இப்ப நீ உன் கரத்தை நீட்டி நீ பேச போற. உனக்கு விரோதமாய் எதெல்லாம் உனக்கு முன்னாலே தொடர்ந்து வருதோ, உன்னை அழிப்பதற்கு, உன்னை சிறைப்பிடிப்பதற்கு, அடிமையாக்குவதற்கு, உன்னை மறுபடியும் பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளுவதற்கு, அதை பார்த்து நீ பேசுறப்ப அதுக்கு விரோதமா பேசுற. கர்த்தர் உனக்குத்தான் வழியை உண்டாக்குனாரே தவிர அதுக்கு வழி இல்லை. பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பிசாசுக்கும் உன்னை வந்து தொடர்றதுக்கு, சேதப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. உன் கரத்தை நீட்டி பேசு. உன் கரத்தை நீட்டு. உனக்கு முன்பாக நீட்டு, மேலே உயர்த்தாத. உனக்கு முன்னால நீட்டு, உனக்கு எதிராக நீட்டு. உன் கையை நீட்டி பேசு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன நெருக்கம்? எது உன்னை கலங்க பண்ணிட்டு இருக்குது? எது உன்னை வேதனைப்படுத்திட்டு இருக்குது?
எது உன்னை சந்தேகப்படுத்திக்கிட்டு இருந்தது, பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து பேசு. உன் வலது கரத்தை நீட்டி பேசுங்களேன். 2 நிமிஷம் உன் கையை நீட்டி பேசு. உன் கையை நீட்டி பேசு. மறுபடியும் சொல்கிறேன், உன் வலது கரத்தை நீட்டி பேசு. இந்த பிரச்சனையை பார்த்து சொல்லு. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி உனக்கு எதிராக வந்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து நீ தைரியமாக பேசு. தைரியமாக பேசு. ஒன்றை சேதப்படுத்துவதற்கு இல்லை. இப்போ மோசே கடைசியில் புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் என்னை அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ அவன் கேட்கல, ஏன் என்னை அனுப்பினீங்கன்னு கேட்கல, ஏன் அனுப்பினீங்கன்னு கேட்கல, ஏன் இந்த உபத்திரவம்னு கேட்கல. ஒரே நாளில் ஜனங்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை, ஒரு வல்லரசா செயல்பட்ட அதிகாரத்தோடு கூட இருந்த ஒரு தேசத்தையே தலைகீழாக மாற்றி விட்டார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக. இராணுவத்தையே டோட்டலி அழிச்சிட்டார். பாருங்க, அன்னைக்கு விழுந்து போனதான் எகிப்தினுடைய சேனை அதிகாரம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தலை தூக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆளுகைக்குள்ள அதிகாரத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கு சொல்லிட்டார், இன்னைக்கு பார்க்கறதா கடைசி, இன்னைக்கு பார்க்கறதா கடைசி, இனிமே நீ பார்க்க மாட்டேன். இந்த அதிகாரத்தை வல்லமையும் உன்னை அடிமைப்படுத்துவதையும் இனி நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலைன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு விடுதலை. உன்னை பார்த்து சொல்லு, நீ பார்த்து பேசுற, இப்போ பேசுறீங்க, வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசு. உங்களுக்கு பிரச்சனை பின்னால் இருக்குதா முன்னாடி இருக்குதா? சிலர் கையை பின்னாடி கட்டி இருக்கிறீங்க, சிலருக்கு மேலே உயர்த்திருக்கீங்க. மேலேன்னா ஆண்டவர் தான் இருக்கார், அவர் இல்லை. பிரச்சனை உன் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. உன் சிந்தை அதுதான் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குது, உன்னை அதுதான் கலங்க பண்ணிக்கிட்டு இருக்குது, அதுதான் உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்த்து பேசு. கர்த்தர் இன்னைக்கு ஓம் மூலம் தான் அற்புதம் செய்ய போறார். ஓம் மூலம் தான் விடுதலை தரப்போகிறார். உன் குடும்பத்துக்கு நல்ல அதிகாரத்தோடு கூட பேசு. பேசு. உன்னை எது டாமினேட் பண்ணுது பேசு. இன்னைக்கு ஒரு விடுதலையோடு கூட நீ கடந்து போகணும். அந்த சேனைகளை செத்து போன பிரேதங்களாக தான் பார்த்தாங்க. செயல்படாதபடி எல்லாவற்றையும் அழித்து போடுகிற வல்லமை உள்ளவர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன்னை ஆண்டவர் உன் மூலமாக தான் அந்த விடுதலை தரப்போகிறார். உன் மூலம் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். யாரெல்லாம் உண்மையை வாய் திறந்து பேசுனீங்களோ, எதை நீங்கள் கடிந்து கொண்டீங்களோ, அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடக்கும், நடக்கும், நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரை சேர்ந்த உடனே மிரியாம் டேமரின் எடுத்து நல்லா உற்சாகப்படுத்தி ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி செய்தால் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஒரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே. ஆமென். ரிமனா சகரகதரபலபரபலபா. தேவ கிருபை. ஆமென், ஆமென். ரபதபரபலமனமா ஷதரபலபா. அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன்
தேவன் நமக்கு சத்துரு சேனை. நல்ல கைகளை தட்டி பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உனக்கு முன்பாக செல்லுகிறவர் அவர். ரபா தகனா சந்தரபலபா. ஆமென். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே. ஆமென். அவர் நல்லவர் என்று பாடுவோம். முன் சென்றாரே, முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் இயேசு நல்லவர், அவர் கிருபை உன்னோடு கூட இருக்கிறதே. ரபோ ரக்கரபா அபரபலபரபா ரேம நாக்கனா சந்தரபலபா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், 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 நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர். உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசுனுடைய வல்லமைகளை ஜெயித்து உயிர் தெழுந்தவர். உனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர். இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஒருவர் நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் பாடுவோமா? நல்லவர். எல்லாருடைய சத்தமும் உனக்கு விடுதலை தருகிற இயேசுவை. தம்பிமாருங்க நல்ல வாய் திறந்து பாடுங்க, கைகளை உயர்த்தி கர்த்தரை பாடுவோம். ஆராதனை. நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரபாபாபனகரபா, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆனந்தமே, அடைக்கலமே, அதிசயமே. ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஷவாரா ஹதரபா மேகா ஹந்தரபாலபா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா.
சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை. ஆமென் ஆமென். எல்லாரும் பாடுவோம். ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி அந்த தேவன் மீட்பரை, விடுதலை தருகிறவரை, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை, நமக்கு விடுதலை உண்டாக்கி தருகிற ஆண்டவர் இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு போதுமானவராயிருந்து கர்த்தர் கிரியை செய்ய, இந்த வார்த்தையை பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து அதை விசுவாசத்தோடு கூட வாழ்க்கையில பிராக்டிக்கலாக கொண்டு வர ஆவியானவர் கிரியை செய்யும். அநேகர் சாட்சி சொல்லட்டோப்பா, அநேகர் சாட்சி சொல்லட்டும். கர்த்தர் அப்படி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.